சுதந்திரத்தின் உணர்வை இதே குறிப்பாக கொண்டு நம் மாணவியின் தனது எண்ணங்களை பகிர வருகிறார்கள். Let's listen to a young talent workshop video of 12 reflects the idea that real independence isn't just political or physical. சங்கத்தமிழின் நறுமணத்தை திசையையும் தூவி தென்றலோடு இசைப்பாடி இதயங்களில் வீட்டிருக்கும் என்னுயிர் முத்தமிழனின் திருவடிகளுக்கும் ஆண்டோடு உள்ளிட்ட அவையோடு அனைவருக்கும் என் இதயம் கனிந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 15 இது வெறும் கேலண்டரின் ஒரு பக்கம் அல்ல. அடிமைப்பாவை சுருட்டி எறிந்துவிட்டு இந்திய படங்களை தன் இறையாண்மை உலகத்திற்கு பிரகடனப்படுத்திய ஒரு வரலாற்று பக்கம். முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னால் உலகம் உணவிக் கொண்டிருந்த போது இந்திய துணைக்கண்டம் தன் சுதந்திர விடியலுக்காக கண்விழித்து காத்துக் கொண்டிருந்தது. நள்ளிரவில் சுதந்திர கொடியேற்றிய போது முதியவர் ஒருவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அருகில் நின்ற வாலிபன், தாத்தா ஏன் அழுகிறீர்கள்? இனி நமக்கு நல்ல காலம் தானே என்றார். முதியவர் தன் முதுகில் இருந்த தழும்புகளை காட்டி, இந்த தழும்புகளின் வலி தீர என் தாய்மனுக்கு முக்கால் நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அடிமை சங்கிலிகள் உடைந்த சத்தத்தை விட இந்த தழும்புகள் பேசிய மௌனமே சுதந்திர கீதமாய் ஒலித்தது. இந்திய தேசிய கொடிகள் வெறும் துணிகள் மட்டுமல்ல, அவை நம் தேசத்தின் இதய துடிப்புகள். நமது தேசத்தின் இதய துடிப்புகள். ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு நாளில் என்ன கூறினார் என்று தெரியுமா? என் மூச்சு நின்றாலும் இந்த மண்ணில் விழும் என் சாம்பல் 1000 சுதந்திர பறவைகளை உருவாக்கும் என்று கூறினார். அங்கே மரணம் தோற்று போய் சுதந்திரம் வென்றது. மரணம் தோற்று போய் சுதந்திரம் வென்றது. இன்று என் கண்கள் முன்னே சுதந்திர கொடிகள் அழகாய் பறக்கின்றன. ஆனால் என் மனதிலோ 1000 கேள்விகள் முளைத்துள்ளன. இன்று நாம் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதில் போதை புகையும் அல்லவா கலந்துள்ளன. நெஞ்சில் லட்சியங்களை சுமக்க வேண்டிய நம் வீட்டு பிள்ளைகள் போதை புகைக்கு அடிமையாகி விழுந்து கிடப்பது நம் அனைவர் மீது விழும் சவுக்கடி. இளமையை காக்காத எந்த ஒரு தேசமும் எதிர்காலத்தை காக்க முடியாது. வற்றாத நதிகளின் தேசம் இந்தியா என பாடுகிறோம். நிஜத்தில் பருவநிலை மாற்றம் ஒரு புறம் நம்மை விடட்ட இயற்கை வளங்களை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீர் என்பது தாகம் தீர்க்கும் தினம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் இறையாண்மை. மற்றொரு புறம் கல்வி கற்ற நம் இளைஞர்களின் கண்ணீர். கைகளில் பட்டங்களை ஏந்தி வேலை வாய்ப்பாளர்களின் வாசல்களிலும் பன்னாட்டு நிறுவனங்களின் நேர்காணலில் தமம் கிடக்கும் லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்களின் ஏமாற்றம் சாதாரணமானதல்ல. தகுதி கேட்டு வேலை கிடைக்காத விடுதியில் நம் அடிமை வெளிநாட்டை நோக்கி செல்கிறது. பறவைகள் பறக்கட்டும் சிறகுகளை விரித்து, ஆனால் கூட்டிற்கு திரும்பும் வரை வறுமை அடைந்துவிடக் கூடாதல்லவா? இவை அனைத்தையும் விட கொடூரம். 21ஆம் நூற்றாண்டில் கூட தலை தூக்கும் ஜாதி வன்மம், மத பிரச்சனை. சுதந்திரம் என்பது கோட்டைகள் மீது கொடியேற்றுவதோடு நின்று விடாமல் ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் பசிப்பிடியை அறுக்க வேண்டும். வாருங்கள் மாணவர்களே, சுதந்திரம் மீது வாழ்த்துக்களை மட்டும் பரிமாறிக் கொள்ளாமல் போதையில்லா தமிழகத்தையும் நீர்வளம் செறிந்த மண்ணையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் சமூகத்தையும் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை கட்டி எழுப்போம் என சபதம் எடுப்போம். வேர்கள் அழுகினால் விடுதல் தாங்காது. பிரச்சனைகளை களைவோம். இந்தியாவை உலக அளவில் தலை நிமிர செய்வோம். செங்கதிர் சிந்திய வியர்வில் மலர்ந்தது இந்த சுதந்திர பூங்காற்று. தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு பூமிக்கு குருதியை கொடையளித்து தியாகியர் கோட்டை. இந்த சுதந்திர நாளில் உறக்க சொல்வோம், பாரதம் எனது நாடு, அதன் பாரம்பரியம் எனது பெருமை. ஜெய் வந்தே மாதரம். Thank you, Varsha, for calling this message in a time when the mind is free, the future is limitless. अब मैं कक्षा 12